அனைவருக்கும் டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இப்போது காலங்காத்தால் நான் 4 மணிக்கு எழுந்திருக்கிறாள். 4 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிடுவேன், பெருமாளுக்கு ஏற்றிடுவேன். ஏற்றிட்டு எல்லா வேலையும் முடித்து குளிச்சு எல்லாம் வாசலை தெளித்து வாசலை க்ளீன் பண்ணிவிட்டு காஃபி சாப்பிட்றதில்ல, ஒரு கஷாயம் ஒன்று சாப்பிட்டுட்டு பெருமாளை உட்காந்து தியானம் பண்ணுவேன். 5 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் என்னோடய தியானம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஊயம் சொல்கிறேன். ஓம்கார மந்திரம். இந்த ஓம்கார மந்திரத்தை குறைஞ்சது 54 டைம்ஸ் சொல்லிடுவேன். 54 தடவைனா இது பாடியோட வைப்ரேஷன். பிரணவ மந்திரம்னு சொல்லுவாள். ஓம்கார மந்திரத்தை ஒரு 54 டைம்ஸ் சொல்லிட்டு தான் மீதி சொல்லுவேன். எப்பொழுதுமே பெருமாளை தியானம் பண்ணுறதுக்கு பெருமாளுடைய மந்திரங்கள் இருக்குது. ஓம் மந்திரங்கள் காமன் மந்திரம் ஃபார் ஆல். பெருமாளுக்குன்னு சொல்லும் பொழுது நீங்கள் எந்த பெருமாள், அதாவது பெருமாள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். வெங்கடாச்சலபதி, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர், அப்புறம் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் போனீங்கன்னா அப்பக்குடத்தான்கிற அப்பால ரெங்கநாதர் அன்பில் பெருமாள், அப்புறம் கும்பகோணத்தில் ஒப்புளியப்பன், அப்படியே நேர குணசீலம் வந்தீங்கன்னா அங்கே ஒரு பெருமாள் பிரசன்ன வெங்கடாச்சலபதினு ஏகப்பட்ட பெருமாள் இருக்கார் ஒவ்வொரு பேர்லேயும். ஆனால் எல்லாத்துக்கும் மூலம் நாராயணன் தான். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நல்ல வைப்ரேட்டாக இருக்கணும், துஷ்ட சக்திகள் நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரங்களை 54 தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு டைம் இருக்குன்னா 108 முறை கூட சொல்லலாம். இந்த மந்திரம் எப்படி சொல்லணும்னா மனசுலேருந்து இந்த மந்திரம் வரணும் உங்களுக்கு. இல்லைங்களா? சின்முத்திரை வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு மூச்சை உள்வாங்கிடுங்க. மூணு தடவை ஃபீல் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா சின்முத்திரையில் ஓம் நமோ நாராயணாய. நான் சொல்கிறபடி சொல்லுவோம், நமோ நாராயண ஒன்றும் சொல்லக்கூடாது. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இந்த மாதிரி நீங்கள் தியானம் பண்ணுங்க. பெருமாளுக்கு நாராயணன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த தியானம் ரொம்ப முக்கியம். இந்த தியானத்தை நீங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக காலங்காத்தால் 5 to 6 செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடல் வைப்ரேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்தது எல்லாருக்கும் தேவை மகாலட்சுமி கடாட்சம் தானே. அப்போ மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நமோ மகாலட்சுமியை நமக. ஓம் நமோ மகாலட்சுமியை நமக. ஓம் நமோ மகாலட்சுமியை நமக. ஓம் நமோ மகாலட்சுமியை நமக.
இது ஒரு 54 தடவை. அதுக்கு அடுத்தது குழந்தைகள் படிக்கணும் இல்லையா? நம்ம வீட்டு குழந்தைகள் படிப்பு வரல, படிக்க மாட்டேங்கிறான். நிறையா பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான். சாமி முன்ன வரைக்கும் நன்னா படிச்சுட்டு இருந்தான், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா எல்லாம் வாங்கினான், இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட் ரேங்க் விட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டான், படிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது. அவளுக்கெல்லாம் இந்த பதிவு, அவங்க தயவு செஞ்சு இந்த பதிவு உங்கள் குழந்தைகளுக்காக செய்யுங்க. ஹயக்ரீவ சோஸ்திரம், பெருசாக ஹயக்ரீவ சோஸ்திரம் வேண்டாங்க. சிம்பிளாக ஹயக்ரீவ பிரார்த்தனை 54 முறை நான் சொல்கிறத செய்யுங்க. ஓம் நமோ ஹயக்ரீவாயை நமஹ. ஓம் நமோ ஹயக்ரீவாயை நமஹ. ஓம் நமோ ஹயக்ரீவாயை நமஹ. ஓம் நமோ ஹயக்ரீவாயை நமஹ. இந்த மந்திரத்தை 54 தடவை நம்ம சொத்து சேர்க்கலாம், எல்லாத்தையும் சேர்த்துட்டு போகலாம், பணம் காசு எல்லாமே. படிப்பு மட்டும் இல்லைன்னா அது கொஞ்சம் நல்ல வீணாயிடும். அதனால் நீங்கள் செய்யக்கூடியது இந்த ஹயக்ரீவ மந்திரம். மேலும் சில மந்திரங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரிப் எனக்கு எப்போ இதுவோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், செய்யுங்க. ஆனால் பிரம்ம முகூர்த்த வேலையில் செஞ்சால் தான் நல்லது. 5 to 6 எடுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் ஏந்திரிச்சு செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் 5 to 6 எடுத்துட்டு ஜம்முன்னு செய்யுங்க. இதை எவ்வளோக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செய்யுங்க. செய்ய தான் ஒரு நாளைக்கு 54 தடவை முடிஞ்சால், இல்லை 21 தடவை ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லுங்கள். 5லேருந்து 6 வச்சுக்கோங்க டைம். இதை செய்ய நீங்கள் கண் மூடிண்டு அந்த பெருமாளை தியானம் பண்ணிட்டு, ஒவ்வொரு பெருமாளுமே இப்போ ஓம் நமோ நாராயணாயம் போது உங்களுக்கு யார் இஷ்ட தெய்வம், உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த பெருமாள் இருக்கார், அந்த பெருமாளை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த பெருமாளை தியானம் பண்ணிங்கோ. அதே மாதிரி ஹயக்ரீவர் எல்லாருக்கும் ஒன்று தான் இல்லையா? அதனால் ஹயக்ரீவர் நினச்சிட்டு தியானம் பண்ணுங்கோ, மகாலட்சுமி நினச்சிட்டு தியானம் பண்ணுங்கோ. அடுத்தது ஒவ்வொரு பெருமாள் ஒவ்வொருத்தரும் பற்றி, சரஸ்வதி படிப்புக்கு ஹயக்ரீவர் சொன்னேன், சரஸ்வதியும் சொன்னேன். அதுக்கு அடுத்தது பணம் வேணும் இல்லையா? மணி வேணும். அந்த மணிக்கு யாரை எப்படி சேவிக்கணும் அப்படிங்கிறது, யாரை தியானம் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அந்த தியானங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நமக்கு கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்கிறீங்களா? செய்யுங்க. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் எனக்கு எப்பொழுதும் போல ஆசையே. பணம் வேணும், கல்வி வேணும். கல்வி செல்வம் ரொம்ப 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 முக்கியமான செல்வம். கல்வி செல்வம் இருந்ததுன்னா பணச்செல்வம் தானாக வரும். அதனால் கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் கல்வியை கொடுங்க. யாருக்கும் கல்வி வராதுங்கிறது இல்லை. யாராவது படிக்கலைன்னா தயவு செய்து ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல மேலும் பல கல்விகள் கிடைக்கும். உங்கள் வீட்டு குழந்தைகள் நல்லபடியாக படித்து நல்ல மார்க் வாங்கி மேலும் நல்ல வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையில் கொண்டு வந்து வைங்க. அதுவே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து. படிப்பு வரலன்னு யாருமே கிடையாது. படிப்பு வராதவங்க கூட தியானம், ஹயக்ரீவ தியானம் செய்யுங்க, படிப்பீங்க. நல்லா செய்கிறீங்களா? மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள், நமஸ்காரம், நன்றி, வணக்கம்.